வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. மேலும் 30க்கும் மேற்பட்டோர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என அச்சம். விஷச்சாராயம் குடித்து இறந்ததாக கூறப்படும் இருவரின் உடல்களை தோண்டி எடுத்து உடற்கூறாய்வு செய்ய ஆட்சியர் உத்தரவு. மருத்துவமனையில் இருவரின் உடல்களை கணக்கில் எடுக்கவில்லை என அளித்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி அடுத்த மாதவச்சேரி கிராமத்தை சேர்ந்த 2 பேர் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழப்பு. அவர்களை கணக்கில் எடுத்துக்கொண்டு நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் உறவினர்கள் மனு. செஞ்சு கொடுக்குறம்மா, எனக்கு ஆள் இல்லை யாரும் இப்படி செப்பெடுக்க, அதனால என் பூசனை கொண்டு போய் எரிச்சு விட்டேன். எனக்கு எந்த ஆதரவும் இல்லைப்பா. நீங்கள் பார்த்து கலெக்டர் பார்த்து சேரன்னு சொல்லிருக்கிறாங்க. என் பொண்ணு 2 பொண்ணு ஒரு பையனுக்கு கலெக்டர் சொல்லிருக்காங்க. கலெக்டர் எங்களை கை விட மாட்டேன். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து முதலில் உயிரிழந்தவன் குடும்பத்தினருக்கு இதுவரை நிவாரணம் வழங்கவில்லை. தாய், சகோதரர் உள்ளிட்ட குடும்பத்தினர் கண்ணீர். எங்கள் அண்ணன் தான் இருந்தார். ஃபஸ்ட்டு அந்த பேரை லிஸ்ட்டே வரல சார். அப்படியே அந்த வர அந்த சாவு வர அப்படின்னு தள்ளி ஓரம் வச்சிட்டாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு சுரேஷ்ன்ற பேரில் அப்படியே ஓரம் தள்ளி வச்சிட்டாங்க. அந்த பேரை லிஸ்ட்டில் எழுதினாங்க. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் விற்றதாக கைது செய்யப்பட்டுள்ள 3 பேர் மீது கொலை வழக்கு பதிவு. விஷச்சாராயம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் இதுவரை 2 FIR பதிவு. கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரத்தில் திமுக அரசு மெத்தன போக்குடன் செயல்பட்டு வருகிறது. சிபிஐ விசாரணை தேவை என்றும் சட்டப்பேரவை வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். கள்ளச்சாராய விவகாரத்தில் தமிழக அரசு வெளிப்படைத்தன்மையுடன் செயல்படுவதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேட்டி. தவறு செய்பவர்களை மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம் என முதலமைச்சர் கூறியுள்ளதாகவும் தகவல். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எதுக்கு சிபிஐங்க? இதுக்கு முன்னால் எவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்கு. பன்ருட்டியில் நடந்துச்சு. அன்னைக்கெல்லாம் சிபிஐ என்கொயரியா வச்சாங்க, சிபிசிஐடியா வச்சாங்க. அன்னைக்கு என்ன கமிஷன், நீதி விசாரணை கமிஷன் போட்டாங்களா? நாங்கள் இன்னைக்கு உடனே சிபிசிஐடி என்கொயரி, உடனே கமிஷன், இவ்வளவு போட்டு உடனடியாக நிவாரணம் எல்லாமே செய்திருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு. இது எதுக்கு சிபிஐ கொண்டு நம்ம நடக்க வேண்டும்? விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் பலியான நிலையில் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி போகாதது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. அப்போ போன முதலமைச்சர் ஏன் இப்போ போகல? இப்போ போயிருக்க வேணாமா? போகலை. ஒன்று, நாங்கள் பார்த்தா ஓடி ஒளிகிற ஆள் இல்லைன்னு சொல்கிறாரு. ஓடி ஒளியிலன்னா நீங்கள் அங்கே போயிருக்க வேண்டியதானே? அதுவும் போல, வெறும் டேபிளை மட்டும் தட்டி சவால் விட்டால் போதுமா? தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் போராட்டம். விஷச்சாராய மரணத்திற்கு காரணமான அனைவரையும் கைது செய்ய வலியுறுத்தி முழக்கம். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விஷச்சாராயம் குடித்து பலியானவர்களின் குடும்பங்களுக்கு பாஜக சார்பில் தலா 1 லட்சம் நிவாரணம். குடும்பத்தினரை சந்தித்து பாஜக மாநில துணைத் தலைவர் ஏஜி சம்பத் காசோலையை வழங்கினார். நெட் தேர்வு நடைமுறையில் செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து ஆராய இஸ்ரோ முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் குழு. 2 மாதத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மத்திய கல்வி அமைச்சகம் அறிவுறுத்தல். 2024-25 மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு போதிய நிதியை ஒதுக்குக. டெல்லி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல்.
பேரிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மிக குறைந்த நிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. பேரிடர் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள 3000 கோடி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ரயில்களை பராமரிப்பதில் ரயில்வே துறை அலட்சியம் காட்டுவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கண்டனம். தமிழ்நாட்டிற்கு ஓட்டை உடைசல் ரயில் பெட்டிகள் இணைக்கப்படுவதாகவும் கருத்து. சென்னை மாநகர வார்டுகளின் எண்ணிக்கை 300ஆக அதிகரிக்கப்படும் என அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. ரிப்பன் மாளிகையில் 75 கோடி ரூபாயில் புதிய மாமன்ற கூடம் கட்டப்படும் என்றும் தகவல். எண்ணூறு கோடி ரூபாய் செலவில் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் KN நேரு அறிவிப்பு. 145 கோடி செலவில் புதிய வணிக வளாகங்கள் கட்டப்படும் உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். கள்ளக்குறிச்சி மரணத்திற்கு எதிராக காங்கிரஸ் சார்பில் போராட்டம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. நடக்காம பாத்துக்கணும்ன்றத ஒரு அணுகுமுறை. எல்லாத்தையுமே அரசியலாக்கணுமா எப்படி? அப்புறம் நடவடிக்கை எடுக்கலாம் பரவாயில்ல. இது நான் நினைக்கிறேன் அப்படிலாம் கிடையாது. நாங்களும் போராட்டத்தை அறிவிப்போம், அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நாங்களும் போராட்டம் பண்றோம். ஜனநாயக சக்திகள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இதை எதிர்க்க வேண்டும். அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா என்னங்க, நேத்திக்கு முந்தாவது நாள் தான் நாங்க அங்க போயிட்டு வந்தோம். நேத்திக்கு ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொடுத்து நேற்று வாதம் பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு மாஞ்சோலை 2021 ஆண்டு முதல் 5812 கோடி மதிப்பிலான கோவில் நிலங்கள், குளங்கள், கட்டடங்கள் மீட்பு. கோவில்கள் பாதுகாப்பு தொடர்பான வழக்கில் இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல். விடுமுறை தினத்தை முன்னிட்டு அகஸ்தியர் அருவிக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். அருவியில் குளித்தும் குடும்பத்தோடு செல்ஃபி எடுத்தும் மகிழ்ச்சி. உதகை மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக பெய்த கனமழை. சாலைகள் பெருக்கெடுத்த மழை நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. நீலகிரி, கோவை மாவட்டங்களில் 2 நாள்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுப்பு. திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 133% கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஜூன் 1 முதல் 22ஆம் தேதி வரை 9 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருத்துறைப்பூண்டியில் நடந்த தேசிய நெல் திருவிழாவில் நடிகர் சிவகார்த்திகேயனுக்கு விருது. நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் முன்னெடுத்த நெல் திருவிழாவை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என சிவகார்த்திகேயன் பேட்டி. வெளி உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய கடமை. நீங்களும் இந்த ஊர் தான், நீங்கள்லாம் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதை நீங்கள் இந்த நெல் திருவிழாவை எவ்வளோ பெருசாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமோ சேர்க்கணும்னு என்னுடைய வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். நன்றி. அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் மோடியுடன் சந்திப்பு. பசுமை ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளிடையே ஒப்பந்தம் கையெழுத்து. Next, we have the MOU on maritime cooperation and blue economy. இரண்டாம் உலகப் போரில் உயிர் தியாகம் செய்தவர்களுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மரியாதை. உயிர் நீத்த வீரர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்தை நினைவு கூறுவோம் என நெகிழ்ச்சி.
சிலி நாட்டில் பனி புயலில் சிக்கிய காரில் இருந்து ஓட்டுநரை பத்திரமாக மீட்ட போலீசார். உயிர் பிழைத்தவர் காவலரை கட்டி அணைத்து நெகிழ்ச்சியடைந்த வீடியோ வைரல். ¿Estás solo? Está bien. Ya. Acá. அமெரிக்காவில் வெயிலின் தாக்கத்தால் குளிர்ச்சியான இடங்களை தேடிச் செல்லும் மக்கள். கடலிலும் செயற்கை நீரூற்றுகளும் நனைந்து உஷ்ணத்தை போக்கி உற்சாகம்.